மிஸ்டர் ராம்குமார், நீங்க படிச்சவர், சட்டம் தெரிஞ்சவர், நீங்களே இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கலாமா? டிஎஸ்பி சார், நீங்க நினைக்கிற மாதிரி இந்நேரம் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா என் குடும்ப கௌரவம் நேரம் பெட்டி கடையில பேப்பர்ல தான் சார் தொங்கிட்டு இருக்கோம். ஏன் சார், தங்கச்சி உன்னோட ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா அவளை எவன் சார் கட்டிக்குவான்? அதனாலதான் அந்தோனி கிட்ட இருந்து நானே என் தங்கச்சி அழைச்சிட்டு வரலான்னு. என்னால முடியல, அதுக்காக தான் உங்களுக்கு போன் பண்ணேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்தோனிய நான் மட்டும் போய் பாக்குறேன். நீங்க மட்டும் தனியா போறீங்க? நீங்க தானே சொன்னீங்க உங்க குடும்ப கௌரவம் பாதிக்க கூடாதுன்னு. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க தங்கச்சியோட வர்றேன். ஓகே, தேங்க்ஸ் சார். அண்ணே, டிஎஸ்பி வந்து வரேன். வணக்கம் சார், உள்ள வாங்க. பரவாயில்லையே, என்னோட மறக்காம இருக்கிறியே. உதவி செஞ்சவங்கள நான் மறக்கிறதே இல்லை. அவங்க சொன்னதை மறந்துட்டியே. சார், நீங்க முன்னுக்கு வரணும் அந்தோனின்னு சொன்னீங்க, எந்த வழின்னு சொல்லலையே சார். தப்பான வழியில ரொம்ப சுலபமா முன்னுக்கு வரலாம் மிஸ்டர் அந்தோனி. அப்போ நேர்மையான வழியில முன்னுக்கு வர முடியாதுன்னு சொல்றீங்க, அதாவது உங்க அனுபவத்துல? ஆமா சார், உங்க திறமைக்கும் நேர்மைக்கும் நீங்க ஐஜி ஆயிருக்கணும். ஆனா இப்பதான் டிஎஸ்பி ஆயிருக்கீங்க. அந்த விரக்தியில தான் உண்மையை பேசுறீங்க. மிஸ்டர் அந்தோனி, நீ நல்லவனா? மனிதாபிமானத்தோட உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். ஆனா நீ தப்பான வழியிலேயே வளர்ந்துட்ட. நான் தப்பானவன்னு உங்க சட்டம் தான் சொல்லுது, புண்ணியவான்னு இந்த ஊரே சொல்லுது. சாராய வருமானத்துல வள்ளல் பட்டம் வாங்கினா நீ நல்லவன் ஆயிடுவியா? நேர்மையான வழியில சம்பாதிச்சு தர்மம் பண்ணாம இருக்கிறவனை விட தப்பான வழியில சம்பாதிச்சு தர்மம் பண்றவன் நல்லவன் தான் சார். இதுக்கு முன்னாடி இருந்த போலீஸ்காரங்க உன்னை விட்டு வச்சிருக்கலாம், ஆனா அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டேன். என்ன அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றீங்களே, நான் யார் யாருக்கு லஞ்சம் கொடுத்தேன்னு லிஸ்டே தரேன். அவங்கள உங்களால அரெஸ்ட் பண்ண முடியுமா? என்ன தப்பு பண்றவங்க எல்லாம் பதவியில இருக்காங்க. அவங்களுக்கு ஜெயில் கதவை திறந்து விட வேண்டிய நீங்க கார் கதவை தானே சார் திறந்து விடுறீங்க? அந்தோனி, உங்களை சொல்லல சார், உங்க டிபார்ட்மெண்ட சொன்னேன். அந்தோனி, சாராயம் காய்ச்சறது உன்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. ஆனா உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பொண்ணை இங்க வச்சிருக்கிறியே, அது தப்பு இல்லையா? தப்பு இல்ல சார், மனிதாபிமானம். மனிதாபிமானம் இல்லப்பா, பெரிய கிரிமினல் குற்றம். குற்றவாளியான இனவிமானத்தோட வேலை வாங்கி கொடுத்தீங்க, அது தப்பு இல்ல. அதே மனிதாபிமான காதல் ஜோடிக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கேன், அது மட்டும் எப்படி சார் தப்பாகும்? அப்போ ஒன்னும் அனுப்பி வைக்க மாட்டேன். அவங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக எதையும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன் சார். அந்தோனி, பொண்ணை மீட்டு தரணும்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்காகத்தான் நான் வந்தேன். நான் ஒரு போலீஸ் அதிகாரி. என் நிலையிலிருந்து பார்த்தா நான் செய்யறதுதான் சரி. உயிருக்குயிரா நேசிக்கிறவங்களை நீ சேர்த்து வைக்க போற, நீ எங்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்ற. உன் நிலையிலிருந்து நீ சொல்றதான் சரி. அந்தோனி, உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து குடும்ப கௌரவத்தை அசிங்கப்படுத்திட்டு எவனோ ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா நீ சும்மா விட்டுடுவியா? அந்த அண்ணனுடைய நிலையிலிருந்து நீ நினைச்சு பாரு, அவன் செய்யற தப்பா? சரி வாங்க சார். எப்போ வந்தீங்க சார்? ஏன் இங்கே உட்கார்ந்துட்டீங்க? உள்ள வாங்க. அவர் நம்மளை பார்க்க வரல, வித்யாவை பார்க்க வந்திருக்காரு. கடமையை செய்ய வந்திருக்காரு தாயி. என்ன சொல்றீங்க? வித்யாவை அவங்க அண்ணன் கிட்ட அழைச்சிட்டு போக வந்திருக்காரு. என்னங்க இவங்க? தாயி, அவர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வந்திருக்காரு. அவர் நிலைமையில இருந்து பார்த்தா அதாமா சரி. ஐயோ, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, என்ன பெத்த பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்களே. என் நிலையில இருந்து பார்த்தா எனக்கு சரின்னு தான் தோணுச்சு. ஆனா உங்க அண்ணன் நிலைமையில இருந்து பார்த்தா அவர் நினைக்கிறதாமா சரி. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு. டிஎஸ்பி சார், வித்யாவை கூட்டிட்டு போங்க. ஆனந்த், நான் போக மாட்டேன். ஆனந்த், நான் போவே மாட்டேன். அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேம்மா. நான் போக மாட்டேன். அவர்கிட்ட சொல்லுங்கம்மா. நான் போக மாட்டேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. நான் போக மாட்டேம்மா. அம்மா, அம்மா, என்னங்க, நான் போக மாட்டேன். என்ன போக சொல்லாதீங்க.
வித்யா, நேரமாவது, சீக்கிரம் புறப்படு. நான் வர மாட்டேன். வித்யா, நீயா வரலனா உன்னை பலவந்தமா கூட்டிட்டு போக வேண்டி இருக்கும். என்ன வற்புறுத்தாதீங்க. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். ஆனந்த், ஆனந்த், விடுங்க டிஎஸ்பி சார். நான் தான் இவரை காதலிச்சேன். நான் இவர் கூட தான் வாழ்வேன், இவரை தான் கல்யாணம் படிக்குவேன். அது என்னோட உரிமை. அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு சார்? வித்யா, அதையும் மீறி கூட்டிட்டு போனீங்கன்னா போற வழியிலேயே படம் ஆயிடுவேன். நீ சின்ன பொண்ணு, என் கடமை பத்தி உனக்கு தெரியாது. வா. டேய், இறங்கையா. ஒரு நிமிஷம் டிஎஸ்பி சார். ஒரு அண்ணனோட நிலையில இருந்து பாருன்னு சொன்னீங்க, பார்த்தேன், சரின்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த பொண்ணை கூட்டிட்டு போச்சேன்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்ந்தா இவனோட தான் வாழ்வேன், அதோ சந்தோஷம்னு சொல்ற ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் பணமாக்க போறீங்களா? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இதே நிலைமை அவளுக்கு வந்திருந்தா அவளை வாழ வைக்க நினைப்பீங்களா, இல்ல அவ வாழ்க்கையை நாசமாக்க நினைப்பீங்களா? இந்த பொண்ணு நிலைமையில இருந்து பார்த்தா இவ சொல்றதானே சார் நியாயம்? You are correct. அப்ப இந்த பொண்ணை இங்க விட்டுட்டு போங்க. நீ வாமா.